இனிய தமிழஞ்சங்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு கிராமர் ஃபார் த பிகினர்ஸ் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1ல் டென்சஸ் பற்றி பார்த்துருந்தோம். இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். மொத்தம் 12 வகையான டென்சஸ் இருக்குங்க. ப்ரெசண்ட்டில் 4, பாஸ்டில் 4, ஃப்யூச்சரில் 4. இதில் இந்த கடைசி 4 ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதை நம்ம அவ்வளோ யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை, எப்போமா தான் யூஸ் பண்ணுவோம். மித்த இருக்கிற 8 நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது. இதை பார்க்குறப்போ எனக்கு ஒரு ஹிந்து பத்திரிக்கையில் படித்த ஒரு ஆர்டிக்கல் ஞாபகம் வருதுங்க. வெஸ்ட் இண்டீஸ்ன்ற கிரிக்கெட் டீம் ஒரு காலத்தில் நல்லா விளையாடுவாங்க, இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அதில் அவர் அழகாக எழுதியிருந்தார், வெஸ்ட் இண்டீஸோட பாஸ்ட் பர்ஃபெக்ட் மேக்ஸ் தேர் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு. இப்போது ப்ரெசன்ட் டென்ஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் இருக்குது, ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் இருக்குது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் இருக்குது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஐ ஸ்டடி, நான் படிக்கிறேன், இப்போ நடந்துகிட்டு இருக்க விஷயம். ப்ரெசன்ட் கண்டினியூஸில் ஐ எம் ஸ்டடியிங், நான் படித்து கொண்டிருக்கிறேன், தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்க விஷயம் நிகழ்காலத்தில். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் ஐ ஹாவ் ஸ்டடீட், நான் படித்து இருந்திருக்கிறேன். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் பார்த்தோன்னா ஐ ஹவ் பீன் ஸ்டடியிங், நான் படித்து கொண்டு இருந்திருக்கிறேன் அப்படின்னு வரும். அடுத்து சிம்பிள் பாஸ்டில் ஐ ஸ்டடீட், நான் படித்தேன். பாஸ்ட் கண்டினியூஸில் ஐ வாஸ் ஸ்டடியிங், நான் படித்து கொண்டிருந்தேன். பாஸ்ட் பர்ஃபெக்டில் பார்த்தோன்னா ஐ ஹேட் ஸ்டடீட், நான் படித்து இருந்திருந்தேன். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் ஐ ஹேட் பீன் ஸ்டடியிங், நான் படித்து கொண்டு இருந்திருந்தேன். இப்போ ஃப்யூச்சரில் எடுத்துக்கிட்டோம்னா ஃப்யூச்சர் டென்ஸில் ஐ வில் ஸ்டடி, நான் படிப்பேன். ஃப்யூச்சர் கண்டினியூஸில் பார்த்தோன்னா ஐ வில் பி ஸ்டடியிங், நான் படித்து கொண்டிருப்பேன். ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் பார்த்தோன்னா ஐ வில் ஹாவ் ஸ்டடீட், நான் படித்து கொண்டு இருப்பேன் அல்லது படித்து கொண்டு இருந்திருப்பேன். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் ஐ வில் ஹாவ் பீன் ஸ்டடியிங், நான் படித்து கொண்டு இருந்து இருப்பேன். இதுவும் இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸும் ஒரு வேறு தலை கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம அவ்வளோ அடிக்கடி யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ கீவேர்ட்ஸ், ஒவ்வொரு டென்ஸுக்கும் என்னென்ன கீவேர்ட்ஸ் இருந்தால் அந்த டென்ஸ் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போ சிம்பிள் ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா எவ்ரி டே, எவ்ரி மந்த், எவ்ரி வீக், அதாவது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது இல்லையா? எவ்ரி இயர் அல்லது ஆல்வேஸ், சம்டைம்ஸ், நெவர், ஃப்ரீக்வெண்ட்லி, செல்டம் கூட சேர்த்துக்கலாம். இதில் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் கண்டிப்பாக ப்ரெசென்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, மியா ஜாக்ஸ் 3 times எவ்ரி டே, ஐ சம்டைம்ஸ் கோ டு டெல்லி, ஹீ செல்டம் ரீட்ஸ் நியூஸ் பேப்பர். அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். சிம்பிள் பாஸ்டில் பார்த்தோன்னா எஸ்டர்டே, லாஸ்ட் மந்த், லாஸ்ட் வீக், லாஸ்ட் இயர், ஹவர்ஸ், கொஞ்சம் முன்னாடி நடந்துருச்சு, ஹவர்ஸ் எகோ, அந்த மாதிரி இதுக்கெலாம் சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கெவின் வென்ட் டு சென்னை எஸ்டர்டே. அடுத்த எக்ஸாம்பிள், சார்ல்ஸ் ஃப்ளூ டு இட்டலி இன் 2017. குறிப்பிட்ட இயர் கரெக்டாக சொல்லணும்னா அது பாஸ்ட் டென்ஸில் அது சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணலாம். அடுத்தது சிம்பிள் ஃப்யூச்சரில் இது மாதிரி டுமாரோ, அது மாதிரி அடுத்த வரப்போகிற இயரோ, மந்த்தோ, வாரமோ, அதாவது சம்டே இன் த ஃப்யூச்சர், சம் இயர்ஸ் ஃப்ரம் த ஃப்யூச்சர், அதுக்கு மாதிரி துல்லியமாக நமக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஆனந்த் வில் கோ டு துபாய் இன் 2 weeks, அசிஃப் வில் பெயிண்ட் ஹிஸ் ஹவுஸ் 6 days from now. அடுத்து ப்ரெசன்ட் கண்டினியூவஸ்க்கு கீவேர்ட்ஸ் பார்த்தோன்னா நவ், ரைட் நவ், இப்போ நடந்துகிட்டு இருக்க விஷயம். அட் ப்ரெசென்ட், அட் திஸ் மொமெண்ட், இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை ப்ரெசென்ட் கண்டினியூஸில் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, யூ ஆர் ரீடிங் எ நாவல் ரைட் நவ், படித்து கொண்டிருக்கிறாய். மாதிரி மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டேக்கிங் கால்குலஸ் திஸ் செமஸ்டர். அடுத்து ஃப்யூச்சர் கண்டினியூஸில் அட் திஸ் டைம் டுமாரோ, அதாவது நாளைக்கு நேரம் என்ன நடக்கும் அப்படிங்கிறப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, அட் திஸ் டைம் டுமாரோ I'll be cleaning my house, நாளைக்கு நேரம் என்னோடய வீட்டை நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பேன். அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் அதுக்கு கீவேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா ஃபார், சின்ஸ், எட், நெவர், ஆல்வேஸ், ஸோ ஃபார், மெனி டைம்ஸ், ரீசெண்ட்லி, ஆல்ரெடி. இதுக்கெல்லாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டும் சிம்பிள் பாஸ்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். சில குழப்பங்கள் கூட வரலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, Sam has visited Taj Mahal many times. Paul has been here for 6 hours. I have already written a letter to the teacher.
அடுத்தது நம்ம பார்க்குறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது நடக்கிற விஷயத்தை, அதாவது ஃபார், சின்ஸ், லேட்லி, ரீசெண்ட்லி அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்தால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ரியா ஹேஸ் பீன் சிங்கிங் ஃபார் 2 hours. ஐ ஹவ் பீன் லிவிங் இன் ஆஸ்திரேலியா சின்ஸ் 1980 அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். முக்கியமாக 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வெர்ப். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கொஞ்சம் இந்த வெர்பை பற்றி. அதாவது ஒரு நம்ம வினைச்சொல்னு சொல்கிறோம் இல்லையா தமிழில், ஒரு ஆக்ஷனை குறிக்கிறது. லைக் எக்ஸாம்பிள் வந்து ரன், ஜம்ப், குதிக்கிறது, ஓடுறது, படிக்கிறது, தண்ணி குடிக்கிறது, போகிறது, பாடுறது, இந்த மாதிரி. இதை வந்து ஸ்டேட் ஆஃப் பீயிங் வந்து அந்த டென்சஸில் யூஸ் பண்ணி சொல்லலாம். ஹீ வாஸ் ரன்னிங், ஐ வாஸ் ஜம்பிங், தே ஹவ் பீன் ரீடிங், அந்த மாதிரி அந்த வெர்பில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அட்வெர்ப், வினை எச்சம். அதாவது அந்த செய்கிற செயலை வேகமாக செய்கிறதா இல்லை எவ்வளோ அந்த செயலை குறிக்கிறது வந்து அட்வெர்ப். அதாவது டெல்ஸ் ஹவ் an action occurred. இப்போ he ran quickly, he jumps slowly, he eats quickly, அந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம சொல்லலாம். அடுத்து நவுன். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நவுன் வந்து பெயரெச்சம், பெயர்ச்சொல், a thing or an idea. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ராக், டாக், ஒருத்தரோட பேர் ஜான், பர்த்டே, கிராவிட்டி, இதெல்லாம் எக்ஸாம்பிள். அட்ஜெக்டிவ்ன்றது வந்து அந்த நவுனை பற்றி குறிக்கிறது, பெயரெச்சம். அதாவது அது எப்படிப்பட்டது, அழகாக இருக்கா, அசிங்கமாக இருக்கா, அதை விவரிக்கிறது வந்து அந்த பெயர் சொல்ல விவரிக்கிறது வந்து பெயரெச்சம், அட்ஜெக்டிவ். எக்ஸாம்பிள் வந்து இந்த பிக், ரெட், அந்த மாதிரி வார்த்தைகளும் யூஸ் பண்ணலாம் சார். ரெட் ஆப்பிள், பிக் பால், அதெல்லாம் வந்து அட்ஜெக்டிவ்ஸ். அடுத்து ப்ரோனவுன், பிரதி பெயர். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பார்ட் 1ல். இது வந்து நவுனுக்கு பதிலாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் நவுன் அப்படின்னு சொல்லலாம். இட், ஐ, ஹீ, தெம், அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ப்ரொனவுன்ஸில் வரும். அடுத்து ப்ரிப்போசிஷன், டிஸ்கிரைப்ஸ் அ ரிலேஷன்ஷிப், ஆன், ஓவர், ஃபார், பிசைட், அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ப்ரிப்போசிஷனில் இருக்குது. நம்ம அதுவும் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அடுத்ததாக உள்ளது கன்ஜங்ஷன், 2 வார்த்தைகளை சேர்க்குறது, ஜாயின்ட் வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரேசஸ். எக்ஸாம்பிள் வந்து அண்ட், ஆர், பிகாஸ், அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கன்ஜங்ஷனில் வரும். கடைசியாக நம்ம பார்க்குறது இன்டர்ஜெக்ஷன். எ வேர்ட் ஆஃப் சர்ப்ரைஸ், வாவ், ஓ மாய், அல்லாஸ். அதாவது சர்ப்ரைஸ் பண்ணுறது அல்லது ஷாக் ஆகிறப்போ யூஸ் பண்ணுற வார்த்தைகளை வந்து இன்டர்ஜெக்ஷன் சொல்கிறோம். இதோட சில பேர் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் 8க்கு பதிலாக கூட ஒன்று சேர்த்து 9 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு கேட்டால் ஆர்டிகல்ஸ், அண்ட், ஏ, அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து ஆர்டிகல்ஸ் சொல்கிறாங்க. இப்போ ஹீ இஸ் அ குட் பாய், அது மாதிரி ஏஇஐஓயூன்னு அந்த 5 வவல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி ஆன் சேர்த்துக்கணும். இதெல்லாம் வந்து ஆர்டிகல்ஸ், ஏ அல்லது ஆன் வந்து ஆர்டிகல்ஸ். இப்போ ஒரு ரைம் க்ரியேட் பண்ணலாம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு. எவ்ரி நேம் இஸ் கால்ட் அ noun, as field and fountain, street and town. In place of noun, the pronoun stands, as he and she can clap their hands. The adjective describes a thing, as magic wand or bridal ring. Most verbs mean action, something done, to read and write, to jump and run. How things are done, the adverbs tell, as quickly, slowly, badly, well. The preposition shows relation, as in the street or at the station. Conjunctions join in many ways. Sentences, words, or phrases unphrased. In the interjection cries out, heed, an exclamation point must follow me. அடுத்த நம்ம பார்க்குறது அட்வான்ஸ் வேர்ட்ஸுங்க. லைக் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லப்போல ஃபேஷினேட்டிங் அப்படின்னு சொல்லலாம். லைக் எக்ஸாம்பிள், தேட் இஸ் ஃபேஷினேட்டிங். வெரி ஓப்பன், ட்ரான்ஸ்பேரண்ட், ரொம்ப வெளிப்படையாக இருக்குதுன்னு சொல்கிறோம்ல நம்ம, அது வந்து ட்ரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கிறது. தேங்க்யூ ஃபார் பீயிங் ட்ரான்ஸ்பேரண்ட் வித் மீ. வெரி ஆனஸ்ட், ரொம்ப நேர்மையாக இருக்கிறது, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுன்னு சொல்லலாம், அல்லது ஃப்ராங்காக இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஹீ கேவ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ரெஸ்பான்சஸ். வெரி ரிச், வெல் ஆஃப், வெல்த்தியாக இருக்குது, ப்ராஸ்பரஸ். ஒரு ஐபிஎல் பிளேயர்கிட்ட கேட்டாங்க, வெல்த்திக்கும் ரிச்சுக்கும் என்ன வித்தியாசம்னு. அதாவது இந்த நாங்கள் கிரிக்கெட் விளையாடுற பிளேயர்ஸ் நாங்கள்லாம் வந்து ரிச் பீப்புள், ஆனால் எங்களை வச்சுருக்க டீம் ஓனர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வெல்த்தி அப்படின்னு. வெரி ரிச்சை வந்து அந்த வெல் ஆஃப்னு சொல்லலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திஸ் இஸ் அ ப்ராஸ்பரஸ் சிட்டி. வெரி ஸ்கேட், ரொம்ப பயந்து இருக்கிறது வந்து பெட்ரிஃபைடு, டெரிஃபைடுன்னு கூட சொல்லலாம். சம் பீப்புள் ஆர் பெட்ரிஃபைட் ஆஃப் ஸ்னேக்ஸ். அடுத்து ரொம்ப அறிவாளியாக இருக்கிறத வந்து வெரி இன்டெலிஜென்ட்றது ப்ரில்லியன்ட்னு சொல்லலாம். மை ப்ரொஃபஸர் இஸ் ப்ரில்லியன்ட். இன்றைக்கி பார்த்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மீண்டும் இதேபோல் மற்றொரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.